நடிகர் ரஜினி கட்சி ஆரம்பிக்காமல் போனதற்கும் விஜய் கட்சி ஆரம்பித்ததற்கும் இடையிலான விஷயத்தை என்னவாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்? நடிகர் ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று RSS அமைப்பை சார்ந்தவர்கள் தான் கடுமையான அழுத்தம் கொடுத்தார்கள் என்பதை நாம் காலப்போக்கில் தெரிந்து கொண்டோம். அவர்களின் பிடியில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று மிகவும் எச்சரிக்கையாக அவர் கட்சி தொடங்குவதை தவிர்த்து விட்டார். அவருக்கு பதவி மீது மோகம் இல்லை, அதிகாரத்தின் மீது மோகம் இல்லை, முதலமைச்சராக வேண்டும் என்கிற வெறி இல்லை, வேட்கை இல்லை. அதனால் அவர் அமைதியாக ஒதுங்கிட்டார். இவருக்கு வந்ததிலிருந்து அதிகாரத்தின் மீது தான் மோகம், ஆட்சியின் மீது தான் மோகம், அடுத்த முதலமைச்சராக நாற்காலியில் உட்கார வேண்டுங்கிறதா மோகம். அதுக்காக குறிவைத்து திமுகவை கடுமையாக சாடுறார். வேறு எந்த ஐடியாலஜிக்கலாக அவருடைய பேச்சு எங்கேயுமே அமையலை. கருத்தியல் சார்ந்து அவர் எதையுமே பேசலை. அவர் என்ன செய்ய போகிறார் தமிழ்நாட்டுக்குன்னு அவர் எதுவுமே பேசலை. திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு, இப்படி பல பேரை தமிழ்நாட்டில் இறக்கி விட்டுருது RSS. அதில் இவர் ஒருத்தர். இது நான் திமுகவுக்காக நான் டிஃபெண்ட் பண்ணி பேசலை, தமிழ்நாட்டு அரசியலின் நலனுக்காக நான் பேசுகிறேன். இந்த மாதிரி சக்திகளின் கையில் தமிழ்நாட்டு மக்கள் சிக்கிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை காப்பாற்றவே முடியாது. கொஞ்சம் இவங்களை வச்சு திமுகவை வீழ்த்திட்டு அதிமுக வீழ்த்திட்டு பிஜேபி கால் ஊண்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களை தூக்கி எறிகிறது பிஜேபிக்கு ஈஸி. அண்ணா சாரை பயன்படுத்தி டெல்லியில் காங்கிரஸ் அரசாங்கத்தை தூக்கி எறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு கெஜ்ரிவாலை தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க ஆட்சி வந்துட்டாங்க. அதுதான் நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்க போகுது. ஒரு தேர்தல் 2 தேர்தலில் விட்டு பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி தான் அங்கே தமிழ்நாட்டினுடைய கலவர பூமியாக மாற போகிறது. இது அடித்தளம்.